ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பாலிட்டி ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது பார்த்தோன்னா பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்துலாம். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் எதுன்னு கேட்டுறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அது 97வது சட்ட திருத்தம். இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக நம்ம இந்த கொஷின்ஸ் நம்ம தெரிவித்து முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ சட்ட திருத்தம் அப்படி இருக்குன்னா அந்த சட்ட திருத்தம் செய்கிற கான்செப்ட் எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் தான். எங்கேருந்து எடுத்து வந்தாங்க? சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு அமைப்பு தான் அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 368. சரிங்களா? இது 368. அதாவது இதுவரை இன்னைக்கு நிலவரப்படி, அதாவது டிசம்பர் 31 நான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எடுத்து தரேன், 2024. அதாவது நம்ம ஆல்மோஸ்ட் ஜனவரி 1 நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தா ஜனவரி 1, 2025 உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதுவரை எத்தனை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா 106 சட்ட திருத்தம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அதுக்கப்புறம் 44வது சட்ட திருத்தம் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் ஃபுல்லாக இதுக்காக. இப்போ இந்த 44வது சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா உள்நாட்டு கழகம் இப்படின்றதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நேம் சேஞ்ச் பண்ணது என்ன சட்டத்திட்டத்தோடு கேட்பாங்க. இது எப்படி மாற்றினாங்கன்னா ஆயுதம் ஏந்திய கழகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. 44வது சட்ட திருத்தத்தில் இது பண்ணியிருக்காங்க. உள்நாட்டு கழகம் என்னும் பெயரை ஆயுதம் ஏந்திய கழகம் என்று மாற்றம் செய்த சட்டத்திருத்தம் ஏது அப்படின்னு கேட்பாங்க. 44வது சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமஸாக ஒன்று பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்கள்ல. ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வச்சுருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 307 எடுத்து போயிட்டு வச்சுருப்பாங்க. இது பார்த்தோன்னா செக்ஷன், தட் மீன்ஸ் பகுதி 12ல் இது இருக்கும். சரிங்களா? பகுதி 12ல் போய்ட்டு இது வச்சுருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 20 அண்டு ஆர்டிக்கல் 21 எமர்ஜென்சி பீரியட் டைமில் இது டெலீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தில் தான் இது எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் திருப்பம் 1 செகண்ட் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு கொஷின் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் படிக்கும்போது தான் உங்களுடைய நாலேஜ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி பண்ணி படிக்கிறது ரொம்ப பெட்டர் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 44வது சட்டத்தில் அந்த உள்நாட்டு கழகம் என்ற பேர் பார்த்தீங்கன்னா ஆயுதமேந்திய கழகம்னு மாற்றிட்டாங்க. அதுவும் பார்த்தா ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 307 எடுத்து வச்சிட்டாங்க. அது பார்த்தோன்னா செக்ஷன் 12 இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 20யும் ஆர்டிகல் 21 எமர்ஜென்சி டைமில் டெலீட் பண்ண முடியாது அப்படின்ற கான்செப்ட் எப்போ சொன்னாங்கன்னா 44வது சட்ட திருத்தத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 86வது சட்ட திருத்தம். இது இந்த 44வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா வருஷம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 42வது சட்ட திருத்தம் உங்களுக்கு தெரியும் 1976. இது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பின்னாடி வந்திருக்கும். 1978. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1976. இது 1976. இது 1978. சரிங்களா? அதே மாதிரி 86வது சட்ட திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய இயர் பார்த்தீங்கன்னா 2002.
இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 86வது சட்ட திருத்தம். ஸோ முதல் முறையாக நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்ம இதில் கான்செப்ட் பார்க்கும்போது ஸோ ஆர்டிகல் 21A ஆர்டிகல் 21Aல மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா 6 to 14 ஸோ 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஃப்ரீ எஜுகேஷன் சரிங்களா, ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரிவை வந்து இதில் என்ன பண்ணாங்க, ஸோ ஆட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆர்டிகல் 21A பற்றி சொல்லியிருக்காங்க. 86வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 97வது சட்ட திருத்தம் சரிங்களா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த 97வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஸோ கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆர்டிகல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 43B வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் 3ல் அதாவது பார்ட் 3னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 19ல் ஸோ சப்டிவிஷன் 1ல் இதில் சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ யூனியன் அந்த கான்செப்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா கூட்டுறவு சமூகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. யூனியன் அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சமூகங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனியன்ற கான்செப்ட் வந்து கூட்டுறவு சமூகங்கள் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிபிஎஸ்பி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டிபிஎஸ்பின்னு என்ன, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ அந்த கோட்பாடையும் ஒன்று இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 43Aயும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 43Aயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 43A வந்து என்ன கான்செப்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ ஆர்டிகல் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ டிபிஎஸ்பின்னு ஒன்று சொன்னோடனே அது என்ன பகுதியில் இருக்குன்னா ஸோ எல்லாருக்குமே தெரியும். பகுதி 4ல் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா ஸோ இது ஸோ 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு குறு அரசியலமைப்பு, அது மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது மினி கான்ஸ்டியூஷன், குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸோ 1976 ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தட் மீன்ஸ் என்னென்னா அடிப்படை கடமைகளை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு கே வரி ஸோ தட் மீன்ஸ் 11 பிரிவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய ஆர்டிகல்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் வந்து இருக்குதுன்னு சில நேரத்தில் கேட்பாங்க. பகுதி 4ல் ஏல தான் இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை வந்து நம்ம திருத்தம் செய்யும்போது பார்த்தோன்னா அதை வந்து சோதனை வந்து செய்ய முடியாது. அதாவது இப்போ நம்ம ஏதோ நல்லதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா அரசியலமைப்பை திருத்தி நம்ம ஒரு சட்டம் இயற்றும் போது அந்த சட்ட திருத்தம் பார்த்தோன்னா அது வந்து அதனை வந்து சோதனைக்கு உட்படுத்தக்கூடாது சரிங்களா, உட்படுத்த முடியாது அப்படின்ற கான்செப்டை இதில் தான் சொன்னாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சோதனைக்கு உட்படுத்த முடியாது எதைய இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணும்போது சரிங்களா, சோதனைக்கு உட்படுத்த முடியாது என்ற கான்செப்ட் சொன்னது இதில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இன்னும் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஆர்டிக்கல் 39A ஆட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தோன்னா 43Aல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதையும். அப்புறம் பார்த்தோன்னா 48Aவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இதில் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சில துறைகள் ஜெனரலாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ மிக முக்கியமாக அப்படின்னு சொன்னால் ஸோ கல்வி. ஸோ அதனுடைய துறைகளை என்ன பண்ணாங்கன்னா ஸோ பொது பட்டியலை மாற்றிட்டாங்க. அதாவது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 5 துறைகளில் அது எத்தனை போய்ட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸோ பொதுப்பட்டியலில் எத்தனை போய்ட்டு ஆட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ சட்ட திருத்தம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விகள் எடுத்தால் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும், இந்த மாதிரி படித்தா தான் நம்மளுக்கு என்ன ஆனோ ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்டிவிட்டியோடு படிக்கும்போது கண்டிப்பாக அந்த நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருன்னா இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணி படிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் வந்து பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.